இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, என் கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. கண்ணீர் துடைத்து கவலை மாற்றும் தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, கண்ணீர் துடைத்து கவலை மாற்றும் தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, வழக்காடுகின்றே ஜெயம் தருகின்றே, வழக்காடுகின்றே ஜெயம் தருகின்றே, வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர், வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர், ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கிறீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர், அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கின்றீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர், அன்பில் கலிகூறுவே, வாழ்வில் செழித்திடுவே, அன்பில் கலிகூறுவே, வாழ்வில் செழித்திடுவே, உம் நதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, உம் நதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 ஆராதனை. இன்னொரு முறை அப்படியே நீங்க பாடுங்க. எங்கள் ஆராதனை 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 உமக்கே, எங்கள் ஆராதனை 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 உமக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஓசியா 14:3 வாசித்து பார்த்தால், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? திக்கற்றவர்களா அப்படின்னா கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்லுது அனாதைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களை தான் திக்கற்றவன் என்று வேதம் சொல்லுது. தமிழ்நாட்டில் ஒரு சண்டைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, போராட்டம் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, உனக்கு யார் இருக்கா, உன்னை கேட்கறதுக்கு எந்த நாதி இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு பாரு எவ்வளோ கோத்திரம் குளம் இருக்குது, சொந்தம் இருக்குது அப்படின்னு. யார் இருந்தார்னா இல்லைன்னா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். திக்கற்றவர்களாக போகாதபடி இரக்கம் காட்டுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அதை நினச்சி தான் நம்ம சந்தோஷப்படணும். அதனால தான் வேதத்தில் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். யோவான் 14:18 பார்த்தீங்கன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த பூமியில் பல உபத்திரம் வரும், பாடு வரும், எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும். நீங்கள் யாருமே கலங்கிறாதீங்க, பயந்துராதீங்க. நான் உங்களோடு இருப்பேன், அனாதைகளை விட மாட்டேன். உன் எதிரிகள் ஒருவர் உன்னை எதிர்க்க முடியாதபடி பேச்சுவன்மை ஞானத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரா? அவர்களை தைரியப்படுத்தினாரா சீசர்களை. அந்த தேவன் இன்றைக்கு உன்னை தனி மனுஷனாக விட்டுற மாட்டார். எவ்வளோ பாடு, எவ்வளோ பண நெருக்கடி பிரச்சனை வந்தாலும், நான் தானங்க தனி மனுஷனாக சந்திக்கிறேன், யாரும் இல்லையே, என் குடும்பத்தில் ஒரு ஆளுடைய வருமானம் தானே, இதை வச்சு தானே பிள்ளையை படிக்க வைக்கணும், வீட்டை கட்டணும், வாடகை கொடுக்கணும். கஷ்டப்படுறீங்களா? திக்கற்றவர்கள் போகாதபடி இரக்கத்தை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தான் சங்கீதம் 10:14 பார்க்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரையா. நமக்கு சகாயம், நமக்கு உதவி யாரு? திக்கற்றவர்கள், யாருமே இல்லாதவர்களுக்கு அவர் சொல்கிறார், நான் சகாயராக இருப்பேன், நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் அந்த தேவன் இன்றைக்கு கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார். அது மாத்திரமா? 68ஆம் சங்கீதம் 5 வாசித்து பார்த்தால், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா, விதவைகளை விசாரிக்கிறாரா? கணவன் இல்லையா? உன்னை யாரும் ஆதரிக்கலையா? கட்டிய கணவன் ஏமாத்திட்டு மற்றொரு பெண்ணோடு ஓடி போயிட்டானா? பிள்ளைகளை வைத்து படிக்க வைக்க முடியாமல் கதறுகிறாயா? என்ன வேதனை!
திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் விதவைகளை விசாரிக்கிற தேவன். இன்னைக்கு உனக்காக வழக்காடுவார், நீதி செய்வார். ஏன் இப்படி ஏமாற்றினார், என் பிள்ளையின் வாழ்க்கையிலே ஏன் நீ விளையாண்டா என்று ஆண்டவர் இன்னைக்கு நீதி செலுத்துவார். உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 102 சங்கீதம் 16 வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டாரா, புறக்கணிக்க மாட்டாரா. உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் விண்ணப்பத்துக்கு இறங்குவார், ஒரு வழியை திறப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கும் உனக்கும் ஒரு வழியை திறந்து கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க, அர்ப்பணிச்சிருங்க. மனிதன் ஏமாத்திட்டான், நம்பியிருந்த மனிதன் துரோகம் பண்ணிட்டான். எரேமியா 49:11 பார்த்தா, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி. என் பிள்ளைகளை அணங்க மாட்டேன்றாங்க, தவறான வழியில் போகிறாங்க என்று கண்ணீர் வடிக்கிறீங்களா? அவங்கள ஒப்புவிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து அனாதைகளாய் விடாதபடி, திக்கற்றவர்களாய் விடாதபடி இரக்கம் பெற்றவர்களாக, நன்மை பெற்றவர்களாக ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் உடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார்களோ, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுக்கு இறங்கி காரியங்களை கைகூடி வரப்பண்ணும், எல்லா தோல்வியின் ஜெயமாய் மாற்றும். இந்த நாளில் தேவ பிரசன்னமும் கிருபையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை அலட்சியம் பண்ணாமல் அற்புதம் செய்து உயர்த்துவார். ஆமேன்.